விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல. நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க, நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம், அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாலாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம். நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலக்கி சொல்லணும். தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது, பிச்சை எடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா? சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தொல்காப்பியன் ஆரிய அடிமை, வள்ளுவன் பார்ப்பன அடிமை, இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா? பதில் இருக்கா? இது நல்ல கொள்கையா இருக்கு. அது நல்ல கொள்கையா இருக்கு. கொள்கை வேற, கூட்டணி வேற. எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை? எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள்? எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள்? கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே. கிளைக்கழகங்களா இருந்து ஏஞ்சிறீங்க. அதிமுக பிஜேபி பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறோம். தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. திமுகவுடன் தொடர்ந்து இரட்டை இலக்கம் தொகுதியிலுடன் உறுதியாக இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இது திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற ஒரே கேள்வியாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இது பற்றி நீங்கள் கேளுங்கள், சொல்லுகிறேன். ஊடகவியலாளர்கள் யாராவது கேட்டிருப்பாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரு. அது அவருடைய விருப்பம் கிடையாது. தொடர்ந்து யூகமான கேள்விகளை கேட்பதை ஊடகம் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. இந்த ஊடகங்களுக்கெல்லாம் யூகங்களுக்கெல்லாம் யூகமாக பதில் சொல்ல முடியாது. திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்த கூட்டணி மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இந்த தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும். நூற்றுக்கு 100 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, யாராயிருந்தாலும். பெரும்பான்மையான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, அது அனைவருக்கும் அறிந்த உண்மை. முக்கியமான சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத ஒன்றுதான். விடுதலை சிறுத்தைகளும் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு அவ்வப்போது சுட்டிக்காட்டியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக அதை நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அது யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. போதும் போட்டுரும் விரைவில்.